நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற புத்தகம் புராதன மருந்தகத்தின் பனி சிறுவன். இது ஒரு உலக புகழ்பெற்ற செக்கோஸ்லோவேக்கியா நாவல். இந்த புத்தகத்தை எழுதினவங்க யார்லோ ஹஷக். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். மிகுந்த பரபரப்போடு கழித்த வண்ணம் இருந்தோம். என் அன்பு நண்பன் போஷ்கா தனது கடும் காய்ச்சலுக்கு நடுவிலும் ஓய்வென்று பூட்ஸ் குழுவிற்காக பல மைல் கடந்து செய்திகளை எடுத்துச் செல்ல உதவி கொண்டிருந்தான். சிவப்பு வெள்ளி குறித்து பல வகையான ஆயத்தங்களை பூட்ஸ் குழு செய்து கொண்டிருந்தது. எங்கோ தொலைதூர ஊர்களில் இருந்தெல்லாம் கூலிக்காரர்கள் தங்களது ஆதரவை மட்டுமல்ல செயல்பாட்டையும் உறுதி செய்து கொண்டிருந்தார்கள். 11 மணி இருக்கும். அந்த கும்மிருட்டில் ஃபெரிக்கு எப்படி வழி தெரியும் என்பது ஆச்சரியம்தான். நாங்கள் மடமடவென்று சலசலப்பின்றி ஓடிக்கொண்டிருந்தோம். என் கால்சராய் பாக்கெட்டில் திரு ஃபெர்டினாண்ட் கொடுத்திருந்த 6 துண்டுச்சீட்டுகள் இருந்தன. அவற்றை 6 வெவ்வேறு இடங்களில் சேர்த்து விட வேண்டும். அதுவே எங்கள் பணி. கும்மிருட்டில் வெகு தூரத்தில் சில தீவெட்டிகள் தெரிந்தன. வனாந்திரத்தை கடந்தால் மிச்சைல் போகும் வழியில் போஸ்ராவிற்கு கிழக்காக செர்மியோ எனும் சிறு குடியிருப்பு இருந்தது. அங்கே இரவு நேர ஆலைகள் இருந்தன. அங்கேதான் முதல் துண்டுச்சீட்டை வழங்க வேண்டும். அன்று ஞாயிற்றுக்கிழமை. சிவந்த வெள்ளிக்கு சரியாக 4 நாட்களே இருந்தன. அடுத்த திருப்பத்தில் ஃபெரி ஸ்தம்பித்து நின்றான். ஐயோ, காவல் வீரர்கள்! சாத்தோ நடுங்கியபடியே கிசுகிசுத்தான். 2 தீவட்டிகள் அருகருகே எங்களை நோக்கி வேக வேகமாக வந்து கொண்டிருந்தன. எல்லோரும் மரத்தில் ஏறி தாவுங்கள், சீக்கிரம் சீக்கிரம்! நான் பூட்ஸ்களை கழட்டி நாடாக்களை கட்டி கழுத்தில் போட்டு கொண்டேன். அவ்விதமாக செய்யுமாறு நண்பர்களிடமும் கூறினேன். பிறகு நாங்கள் பைன் மரத்தில் அதன் வழுக்கல்களுக்கு ஈடு கொடுத்து ஏறிவிட்டோம். மேலிருந்து பார்த்தபோது தீவட்டிகள் அதுவரை ஓடி வந்து நாங்கள் ஏறி இருந்த மரத்தடியில் நின்று விட்டன. இங்கிருந்து தான் சத்தம் வந்துச்சு. இது கண்டிப்பா காவலர் மிஷாத்தின் குரல்தான். கண்டிப்பா யாரோ இருந்தாங்க. இது மற்றொரு போலீஸ்காரர். நாமும் அசைய வேண்டாம், இங்கேயே இருப்போம். மரத்திற்கு பின்னே ஒளிந்திருக்கிறார்கள். ஏதோ நடக்கிறது. எத்தனை நேரம் கழித்தோ அவர்கள் போகவே இல்லை. எங்களாலும் இறங்க முடியவில்லை. சற்று நேரத்தில் ஃபெரி தனது வேலையை காட்டினான். அவன் இரவு கோட்டான் போலவே வீச் வீச் என்று கத்தினான். நான் என் பாக்கெட்டில் இருந்த பலூன்களில் ஒன்றை எடுத்து ஊதி அதை பலவாறு தேய்த்து ஆந்தைகளது அலறலை கிளப்பிவிட்டேன். முட்டாள், இவை இரவு பறவைகள், கோட்டான்கள். வா போகலாம். காவலர் மிஷாத் கடிந்தபடி புறப்பட்டார். நாங்கள் வெகுநேரம் பாதுகாப்பு கருதி இறங்கவில்லை. பிறகு இறங்கி வந்து எங்கள் வேலைகளை தொடர்ந்தோம். அவ்விதமாக இரவுகள் எங்களை மேலும் நெருக்கமானவர்களாக ஆக்கின. போஷ்காவை நான் அந்த இரவிற்கு பிறகு சந்திக்கவே இல்லை. அவனுக்கும் காயம் ஆறிய பாடில்லை. சூடு வைத்த ஆழமான காயம் அது. அந்த வலியோடு அவன் செய்த வேலைகளை இன்று நினைத்தாலும் என் மனம் பதறுகிறது. மறுநாள் காலை திரு ஃபெர்டினாண்டை அழைத்து வருமாறு எனக்கு திரு கொலோஷ்கா உத்தரவிட்டிருந்தார். எனக்கு அன்றுதான் மேல் பரணைக்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2 மணி நேரமாக திரு ஃபெர்டினாண்ட் கால்நடை சிசு வைத்திய மருத்துவ மூலிகைகளை கூழ் தயாரிக்கப் போனவர். அவரை தேடி அழைத்து வா என்பதே கட்டளை. நான் மரப்படியில் ஏற கால் வைத்த போது அது போட்ட சத்தம் எனக்கு பிடித்திருந்தது. கிரீச் கிரிச் பிரச் கிரச், இப்படி ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு விதமான சத்தம் கொடுத்தது. நான் பிறகு இறங்குகிறேன். கிரச் 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 சத்தமும் இறங்கு முகமாக ஒரே போல ஒலிக்கிறது. நான் இத்தனை நாள் காணாத ஒரு விளையாட்டு பொருளை கண்டவனாக குதூகலித்தேன். ஆகா, அருமை, அற்புதமான விளையாட்டு! எத்தனை நேரம் விளையாடினேனோ. சட்டென்று மேல் சுவரின் கதவு ஓரமாக ஏதோ எழுதப்பட்டிருந்தது என் கண்ணில் பட்டது. படியின் மேலேறி சென்று நான் அவசரமாக அதை வாசித்தேன். மருந்தகத்தின் கடைச்சிறுவன் ஜோசப் கடைசியாக வந்த நாள் பிப்ரவரி 29. அட, இது எனக்கு முன்ன இருந்தவனோட எழுத்து. கூடவே பென்சிலில் எழுதியிருந்தது, ஜோசப் ஒரு படி கட்டிய முட்டாள். இது திரு தாபனின் கையெழுத்துதான். ஆனால் கதவு திறந்திருக்க அந்த கதவில் ஒரு பெரிய பீப்பாய் வரைந்து சொட்டை தலையோடு ஒரு கொலோஷ்காவும் வரைந்திருந்தார்கள், கையில் பீர் குவளையோடு. நான் கதவுக்குள் தாவினேன். அதுதான் எங்கள் மேல் பரணை. அங்கே ரொம்ப பயமாக இருந்தது. சட்டென்று இருட்டு வந்தது. ஒரு மூலையில் எங்கோ விளக்கெறிவது போல் இருந்தது. கதவு திறக்கும் அந்த கிரீச்சிட்ட சத்தம் பல வவ்வால்களை வேறு பறக்க வைத்திருந்ததால் எனக்கு நெஞ்சு அடித்து கொண்டது. பல வகையான பீப்பாய்களை அங்கே அடுக்கப்பட்டிருந்தன. சிலது ஒழுகி ஓடிக்கொண்டிருந்தது. மிக பிரம்மாண்டமான தாழ்பாளோடு வேறு சிறிய அறையை நோக்கிய ஒரு கதவு இருந்தது.
எனக்கு அது பார்க்க சிறைச்சாலை மாதிரியான அச்சத்தை தந்தது. அதற்கும் உள்ளே இருந்துதான் லேசான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. திரு ஃபெர்டினாண்ட், நான் மெதுவாக குரல் கொடுத்தேன். என் கைப்பட்டு ஒரு பீங்கான் ஜாடி உருண்டதும் என் பயம் அதிகமாகிவிட்டது. திரும்பி ஓடிவிட நினைத்தபோது, உள்ளே வா, இங்கே இருக்கிறேன், அவரது குரல் தூரத்தில் இருந்து ஒலித்தது. என் கண்கள் அந்த இருளை பழகிக்கொள்ள சற்று நேரம் ஆனது. பிறகு குரல் வந்த திசை நோக்கி முன்னகர்ந்தேன். பல எலிகள் சேர்ந்து ஒரே இடத்தில் கத்துவது போல, இங்கும் அங்கும் ஓடுவது போலவும் எனக்கு தோன்றியது. பிறகு விளக்கு ஒளி சற்றே பக்கத்தில் வருவது போல இருந்தது. திரு ஃபெர்டினாண்ட், உங்களை திரு கொலோஷ்கா அழைத்து வரச் சொன்னார். கால்நடை தீவன மருந்து தயாரா? நான் மறுபடி குரல் கொடுத்தேன். பிறகு ஏதோ ஒரு மூட்டையில் இடித்துக்கொண்டு நான் விழுந்தேன். ஆனால் மெத்தென்று இருந்தது. அட, காய வைத்த ரோஜா மலர்கள்! ஆமாம், ரோஜா, செம்பருத்தி மலர், குங்குமப்பூ என பல வகை மலர்களிலிருந்தும் எங்களுக்கு விதவிதமான மருந்துகள், வாசனை திரவியங்கள் கிடைத்தன. தடுமாறி எழுந்து அடுத்த சில தப்படிகள் எடுத்து வைத்தபோது திரு ஃபெர்டினாண்ட் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்ததை கண்டேன். அந்த சிறிய ஒளியில் அவரது பூட்ஸ் கண்ணாடி போல பளபளத்தது. 4 டப்பாக்கள் இருந்தன. அவற்றில் வர்ணக்கூழ் தயாரித்தபடி இருந்தார் ஃபெர்டினாண்ட். பாவம், தொழிலாளர்கள் இரவு பகல் உழைப்பதால் அவர்களுக்கு கிழமைகள் ஞாபகம் வைப்பதில் கூட சிரமம் உள்ளது என்றபடி என் பக்கமே திரும்பாமல் அவர் காரியமாற்றியபடி இருந்தார். நமது தள்ளுவண்டி இனி கிழமைகளை சொல்லும். 4 நாட்கள். இன்று வெள்ளை, நாளை நீலம், பிறகு மஞ்சள், சிவப்பு நிற பட்டைகளை தீட்டிய வண்ணம் என தள்ளுவண்டி கடக்கின்றதென்றால் அது சிவந்த வெள்ளி என்று அர்த்தம். அடுத்த சில நிமிடங்களில் கீழே வந்த திரு ஃபெர்டினாண்ட் தனது தள்ளுவண்டியிடம் சென்றார். வணக்கம் என் சகாவே, இனி நீங்கள் என் ரகசிய செய்தியாளராக இருக்க சம்மதமா என தனது தொப்பியை கழற்றி வந்தனம் செய்தார். பிறகு என் பக்கம் திரும்பினார். நீ சென்று திரு கொலோஷ்காவிடம் சொல், மாட்டுத்தீவன மருந்து தீர்ந்துவிட்டது, அதை பெற்று வர நான் தள்ளுவண்டியுடன் போய்விட்டேன் என்று. திரு ஃபெர்டினாண்டின் தள்ளுவண்டி சக்கரங்களது பட்டைகள் வெள்ளை வர்ண பூச்சில் மிளிர அவர் ஊர் முழுவதும் அன்று திங்கட்கிழமைதான் என்பதை பறைசாற்ற கிளம்பிவிட்டிருந்தார். ஆனால் சிவந்த வெள்ளிக்கு முந்தின நாள் அன்று இரவு என் நண்பன் போஷ்காவை எங்கு தேடியும் காணவில்லை. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஃபெரியும் சாத்தோவும் நானும் சும்மா ஊர் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தோம். விடிந்தால் சிவந்த வெள்ளி. ஆனால் எங்களுக்கும் கூட அன்று ஏதோ நடக்கப் போகிறது என்றுதான் தெரியும். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது. அந்த கடும் குளிரில் நாங்கள் மூவரும் உண்பதற்கும் எதுவுமின்றி பட்டினியில் போஷ்காவை தேடி சுற்றித் திரிந்தோம். அதிகாலையில் எங்கள் மருந்தக வாயிலை நான் அடைந்த போது எனக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. திரு ஃபெர்டினாண்ட் அங்கே அந்த நேரத்தில் நான் படுக்கும் இடத்தில் உட்கார்ந்திருந்தார். பெரிய பிரச்சனை வெடித்துவிட்டது. காய்ச்சலின் கடுமை தாங்காமல் இரவில் தனது முதலாளியை எழுப்பி உதவி கேட்கலாம் என்று போஷ்கா போயிருக்கிறான். இருப்பிடத்தின் வெளிக்கேட்டை கடினப்பட்டு ஏறி குதித்த போது இரவில் அவனது முதலாளியால் அவிழ்த்து விடப்பட்ட காவல் நாய்கள் அவனை கடித்து குதறிவிட்டன. பாவம் போஷ்கா துடிதுடித்து இறந்தே போய்விட்டான். ஐயோ, நான் முகத்தை பொத்தி கொண்டு எல்லாவற்றிற்காகவும் அழத் தொடங்கினேன். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? இதற்கு சேர்த்து வைத்து அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். திரு ஃபெர்டினாண்ட் பற்களை கடித்தார். அத்தியாயம் 8. சிவப்பு வெள்ளி. ஆனால் போஷ்கா தன் வீட்டில் திருடுவதற்காக சுவர் ஏறி குதித்ததாக ஐஸ் கடை உரிமையாளர் பகிரங்கமாக ஒரு பொய்யை பரப்பினார். வெகு நாட்களாக அதற்கு முயற்சி நடந்துள்ளது. நல்ல நாய்களை வளர்த்ததால் வீடு தப்பியது. இது எல்லா திருடர்களுக்கும் ஒரு பாடம். இப்படியான விஷயம் எங்களால் எவ்விதத்திலும் தடுக்க முடியாமல் எங்கும் பரவியது. ஆனால் அன்று சிவப்பு வெள்ளி அல்லவா, இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் என்றே நான் நினைத்தேன். ஏனெனில் திரு ஃபெர்டினாண்டை நம்பினேன். கடும் குளிரில் ஏறக்குறைய விரைத்தபடி நான் என் உரிமையாளர் திரு கொலோஷ்கா வீட்டிற்கு போய்விட்டேன். நீயும் அந்த போக்கிரிகளின் கூட்டத்தில் ஒருவனா? அங்கே எனக்கு முன்பின் அறிமுகமற்ற ஒரு ஆள் இப்படி கேட்டார். கொள்ளை அடிப்பதற்காக பூட்ஸ் பளபளப்போடு வைத்திருப்பீர்களாமே, உங்கள் திருட்டுக்கு சீருடையாது. இப்போது திருட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்றார் அவர். பிறகு சட்டென ஞாபகம் வந்தது. என் உரிமையாளர் திரு கொலோஷ்காவின் மாமனார், அதாவது திராவகத்தின் தந்தை. ஏதோ என் தயவில் உன் கொலோஷ்காவுக்கு காலம் ஓடுகிறது. அவர் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார். நேரே கொலோஷ்காவை அழைத்தார். தாம் தூம் என்று இறைந்து தள்ளினார். அவர் துள்ளிய துள்ளலில் எனக்கு வேலைகள் மறந்தன. நான் எங்கள் கடையில் அவரை பார்த்ததே கிடையாது. எல்லாரையும் துரத்து கொலோஷ்கா, புதிய ஆட்களை போடு. அவர் எவ்வளவு கத்தினாலும் திரு கொலோஷ்கா எந்த உணர்ச்சியும் காட்டவில்லை. ஆனால் எனக்கு திராவகத்தின் தந்தை உடுத்தி இருந்த அழகான சிவப்பு கோட் மிகவும் கவர்வதாக இருந்தது.
ஏற்கனவே போஷ்கா இறந்து போய்விட்ட பரிதவிப்பில் இருந்த நான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற துடிப்பில் இருந்தேன். அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை மீறி இன்று பெரிய குஸ்தியில் இறங்கினாலும் ஆச்சரியமில்லை. இந்தா இந்த இஞ்சி ஜீரக ஆல்கஹால், இத அந்த பெரியவரிடம் கொண்டு போய் கொடு. பவ்யமாக போ. என் வேலைக்கு உலை வைத்து விடாதே. அப்போது சமையல்காரர் ஊசா தாத்தா எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். மதுபான குவளையோடு அவர்களை நோக்கி நடந்தபோது எனது மூளை சட்டென ஒளிவிட்டது. அந்த அழகான சிவப்பு கோட் எனக்கு பயன்படும். அது இன்றைய தேவை. சரி, திராவகத்தின் தந்தை கோப்பையை வாங்கும்போது அது அவரது கோட் முழுவதும் கொட்டியதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. உடனடியாக குவித்திருந்த அந்த துணி குவியலை நான் துவைக்கப் போனேன். அந்த துணிகளில் அந்த சிவப்பு நிற அழகிய கோட் வந்துவிட்டதா என்பதை மட்டும் கவனித்து கொண்டிருந்தேன். அவர்களது வசவு எதுவுமே என் காதுகளுக்கு எட்டவில்லை. கடைக்கு போனதும் என்னை திரு தாபன் அழைத்தார். பரிவோடு என் கைகளை பற்றி கொண்டார். இன்று நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது. பீர் வாங்க கூட உன்னை நான் ஓரிரு நாட்கள் அனுப்ப மாட்டேன் என்றார். அவரது கண்கள் கலங்கின. இரவில் நீ உறங்க வேறு இடம் கூட பார்க்கலாம். திரு கொலோஷ்கா வரட்டும் என்றார். கடையில் வாடிக்கையாளர்கள் அனைவருமே போஷ்காவின் சாவுக்காக மனம் வருந்தினார்கள். மதுபான கடை அம்மையார் கதறி கதறி அழுதார். என் மகன் வயதுதான், பாவம், எப்படி துடித்திருப்பான். ஆனால் இரக்கமுள்ள மனிதர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். மெல்ல காலம் கடந்து கொண்டிருந்தது. திரு கொலோஷ்கா வந்ததும் திரு ஃபெர்டினாண்டை அழைத்தார். ஆனால் திரு ஃபெர்டினாண்ட் கடையில் இல்லை. அவர் தள்ளு வண்டியுடன் மிச்சேல் சந்தைக்கு போய்விட்டதாக திட்டமிட்டபடியே நான் போய் உரைத்தேன். பிறகு திரு ஃபெர்டினாண்ட் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் நானே செய்தேன். வேலை வேலை வேலை. ஒரு நிமிடமும் ஓய்வின்றி வேலை செய்ததால் மட்டுமே என் போஷ்காவை நினைக்காமல் இருக்க முடியும். எனினும் ஆறொன்னா துயரத்தோடு என் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தபடியே இருந்தது. கொலோஷ்காவுக்கு பீரும் மீன் வறுவலும் வாங்க வெளியே சென்றபோது சிறுவன் பிரான்சக் எதிர்பட்டான். என் அம்மா என்னை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றான். எங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது. நான் எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. அவனது முகத்தில் அச்சத்தின் ரேகைகளை என்னால் காண முடிந்தது. போஷ்காவின் மரணம் எல்லாரையும் பாதித்துள்ளது. உன்னோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது என்று அம்மா சொல்லிவிட்டார். கொள்ளையர்களை நாய்கள் சும்மா விடாது. அவன் ஓடிவிட்டான். ஆனால் என் மனம் எந்த சஞ்சலமும் அடையவில்லை. மதியம் கடந்து மாலை பொழுதை எட்டிய போது எங்கிருந்தோ ஃபெரி ஓடி வந்தான். அதே பிரம்மாண்ட பூட்ஸ் பேரணி வந்து கொண்டிருந்தது. பெரிய அறிவிப்பு போல அவன் கத்தினான். பெரிய ஊர்வலம். திரு ஃபெர்டினாண்டின் சிவப்பு பட்டை வர்ணம் தீட்டப்பட்ட தள்ளுவண்டி யாவற்றிற்கும் முன்னால் நடந்து கூலி கொடு, கூலி கொடு, வேலைக்கு ஏற்ற கூலி கொடு. ஆஹா, இது மாதிரி எங்கள் ஊரில் யாருமே இதுவரை பார்த்ததும் கிடையாது. 100 பேர் இல்லை, 1000 பேர் இருக்கும். எண்ணெய் கடை மஷோத், துணி வியாபாரியின் கணக்கு பிள்ளை கொமோஜ் என என்னால் நம்ப முடியாத யார் யாரோ ஊர்வலத்தில் இருந்தார்கள். குழந்தைகளை அடிமைகளாக்காதே, அவர்கள் சாவுக்கு பதில் சொல். 100,000 என இருந்த அந்த கூட்டமே பழபழத்த பூட்ஸ் காலில் சரசரக்க நடந்து கோஷங்களை எழுப்பின. நான் மடமடவென்று மேல் பரணையும் கடந்து எங்கள் மருந்தகத்தின் மொட்டை மாடியில் போய் நின்றேன். இங்கும் அங்கும் ஓடினேன். ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பரிதவிப்பு ஏற்பட்டது. என் போஷ்காவுக்காக, என் உயிர் நண்பனுக்காக. நான் மடமடவென்று வானொலி ஆண்டனா கம்பியில் ஏறி அதன் உச்சியில் கையில் இருந்த திராவகத்தின் தந்தை அணியும் சிவப்பு கோட்டை கொடியாக்கி கட்டினேன். பிறகென்ன? நடந்தவைகளை என்னால் நம்பவே முடியவில்லை. ஊர்வலமே உற்சாகமடைந்தது. எங்கள் செக்கோஸ்லோவாக்கிய கீதமான நாஸ்டார் கீதத்தையும் அதோ அதோ செங்கொடி கீதத்தையும் பாடியபடியே எங்கள் கடைவாசல் நோக்கி வந்துவிட்டது. எங்கும் ஒரே கூச்சல் குழப்பம். காவலர் மிஷாத் கடைக்குள் நுழைந்தார். திரு கொலோஷ்கா செய்வதறியாமல் பேந்த பேந்த முழித்தபடி நின்றார். பெரிய கலவரம் தொற்றியது போல ஓவென சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது கூட்டத்திலிருந்து ஏ ஹஷக், ஏ ஹஷக், ஏ ஹஷக், என் மகனே என்றபடி என் அம்மா ஓடி வருவதை நான் கண்டேன். உனக்கு எதுவும் ஆகிவிடவில்லையே, என்னை மன்னித்து விடு மகனே. அம்மாவின் கையில் இருந்தேன். அப்புறம் அம்மா திரு கொலோஷ்காவின் பக்கம் திரும்பினார். உங்களிடம் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பினால் அவர்கள் மேல் நாய்களை ஏவி கொலை செய்வீர்களா பிசாசுகளை என பயங்கரமாக சண்டை போட தொடங்கினார். ஊரே அலறத் தொடங்கியது. என்ன சொல்றது, என்ன சொல்ல? எனக்கு அந்த புராதன மருந்தக பணிச்சிறுவன் வேலையிலிருந்து விடுதலை கிடைத்தது உண்மைதான். ஆனால் பழையபடி அம்மா என்னை பள்ளிக்கூடத்திற்கே ரஜாக்டோவிடம் சேர்த்து விட்டார். இப்போது நான் ஒழுங்காக பள்ளிக்கு போய் வருகிறேன். வீதி சண்டை எதுவும் போடுவது கிடையாது. ஆனால் பூட்ஸ் பளபளப்பு ஏற்றுவதை மட்டும் நிறுத்தவே மாட்டான் இந்த ஹஷக். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.